என்ன பண்றது, எனக்கு நேரமே சரியில்லை. வந்ததும் அப்படி இருக்கு, வாச்சதும் அப்படி இருக்கு. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிங்க. யாருப்பா இப்படி கத்துறாங்க? அடையாளம் தெரியல. அவதான் என்னோட கசின். நீ மறந்துட்டியா இந்து? காலையில இருந்து பிறவி பைத்தியமா இருக்கா. எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க வீட்டு பொருளையே உடைச்சிட்டு இருக்கா. இப்ப கல்யாணத்துக்கு எங்க அப்பா எங்க அம்மாக்கு கொடுத்த பரிசு இந்த பூத்தொட்டி. இதையே தூக்கி போட்டு உடைச்சிட்டானா பாரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அச்சோ, ரொம்ப மோசம். கஷ்டம்தான். ஆனா அந்த பொண்ணு ஓ தங்கச்சியா? அதோ அந்த ஸ்கேட்டிங் போர்ட்ல இருக்காளே, வாய்ப்பே இல்ல. நான் ஒத்துக்கிறேன், அவளை பார்த்தா அப்படி தெரியாது. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவ ரொம்ப ரொம்ப கூலான பொண்ணு. அவளை மாதிரி ஒரு லைவ்லியான பொண்ணை பார்க்கவே முடியாது. எப்போ நம்மள உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பா. அதுவும் நம்ம சோகமா இருப்போம். சரிம்மா, இப்ப உனக்கு வேற வழியே இல்ல. ஒண்ணு பிந்துவை பாத்துக்கோ, இல்லதான் இது உடைச்சிட்டேன்னு அம்மிட்டோட அம்மா கிட்ட நான் போய் சொல்லிடுவேன். அப்புறம் இஷ்டம். என்ன பிளாக்மெயில் பண்றியா? அதுவே இப்பதான் கண்டுபிடிக்குதுப்பா. எனக்கே இது பிடிக்கல, ஆனா வேற வழி இல்லையே.